மாதுளை மரத்தில் காயெல்லாம் நிறையா இருந்தனால மரம் வந்து ஏற்கனவே சாஞ்சு போய் கிடந்துச்சுங்க. அது பத்தாததுக்கு நேற்று பேஞ்ச மழைக்கும் அடித்த காற்றுக்கும் மரமே ரொம்ப சாஞ்சு போயிருச்சு. ஐயையோ, இப்படியே விட்டா மரம் ஒடிஞ்சு விழுந்துருமே அப்படின்ட்டு நானே ஒரு கயிறை இழுத்து பிடிச்சி கட்ட ஆரம்பிச்சிட்டேன். கட்டி முடிச்சுட்டு பார்த்தாதாங்க மரத்தை பார்க்க நல்லா இருந்துச்சு. சரிடா, இத்தோடு இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு வாழை மரம் பக்கத்தில் வந்து பார்த்தா பக்கத்து கன்று நிறையா முளைச்சிருந்துச்சுங்க. இப்படியே விட்டா வாழை மரத்துக்கு வைக்கிற ஊக்கம் எல்லாமே வந்து பக்கத்து கண்ணுக்கே போயிடும். வாழை மரம் சீக்கிரம் தார் போடாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கண்ணை பூரா வெட்டிட்டு ஏற்கனவே போட்டு வச்சிருந்த தாறு கண்ணெல்லாம் இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் ஒரு வழியாக சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு போய் கொட்டங்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சுங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தென்னை மரம் பக்கத்தில் வந்தேங்க. பார்த்தா அந்த வாய்க்காலை ஃபுல்லாகவேன்னு கோழியெல்லாம் அரிச்சு வச்சிருச்சுங்க. என்னதான் நான் மறுபடியும் வாய்க்கால் எடுத்து விட்டாலுமே ஒரு பக்கம் கோழி கிண்டி அரிச்சிருது. இல்லை அப்படின்னா மழை பெஞ்சு வாய்க்கால் ஃபுல்லாக உடச்சி விட்டுருதுங்க. கொஞ்சமாவது தண்ணி நிற்கிற அளவுக்கு இருந்தால் தாங்க தண்ணி நிற்கும். அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சமாவது தண்ணி நிற்கணும்ல. அதனால சுற்றி வர நானும் வாய்க்காலெல்லாம் எடுத்து விட்டுட்டு கிளம்பிட்டேங்க.